إلهي نجنا وكشف جميع أذية وصل مكائد العدا والخوف بأهلك يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய அடியார்கள் யார், அல்லாஹுடைய அடியார்களுடைய விசேஷ பண்புகள் என்ன என்று சொல்லி வருகின்ற நேரத்திலே, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ஸாலிக கவாமா என்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, உலகத்திலே மனிதர்களை தடுமாற்றத்திலும் குழப்பத்திலும் ஆக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. மனிதர்களை தடுமாற்றத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு மனிதன் தன்னை கவனமாக நிலைப்படுத்தி கொண்டால்தான் அவன் வெற்றி பெற முடியும். இல்லை என்று சொன்னால் சருகி போய் விடுவான். சில குறிப்பிட்ட காரியங்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிலே அவர்கள் தங்களை கவனமாக நிலைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தடுமாறி போய் விடுவார்கள். வெற்றி பெற இயலாமல் போய்விடும். அந்த சோதனைகளில் ஒன்று உதாரணமா அறிவும் திறமையும். ஒரு ஆளுக்கு நல்ல அறிவு இருக்குது, திறமை இருக்குது, இது மாத்திரம் போதும், என்ன ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுல ஏமாந்து போய் இருந்துடக்கூடாது. உலகத்தில் அது ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அது மாத்திரம் போதும் என்ற ஒரு நிலை. அதை கொண்டும் அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை வைப்பான். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பிரபலமான ஒரு கதை தான். அதாவது ஒரு போட்ல போயிட்டு இருந்தாங்க சில பேர் சேர்ந்து, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும். ஏறி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பேசிக்கிட்டே போனாங்களாம். அந்த குடியானவன்ட்டு பேசினாங்களாம், நான் நீ படிச்சிருக்கியாப்பான்னு கேட்டான். நான் ஒன்றும் படிக்கல ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, உன் வாழ்க்கையில பாதியை வீணாக்கிட்டே அப்படின்னு சொன்னான். இன்னொரு ஆள் கேட்டாரா, நீங்க எதுவும் சம்பாதிச்சு துட்டுக்கிட்டு சேர்த்து வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஏதோ வர்றதை என்ன செய்யறது, இங்கிருந்து அங்கங்கிருந்து ஏற்றி விடுறேன் இல்லையா, இதை கொண்டு பிழைக்கிறதா நான் பிழைச்சிருக்கிறேன். உன் வாழ்க்கையில முக்காவாசி வீணாக்கிட்டேன்னு சொல்லி சொன்னான். அப்படி போயிட்டு இருக்கும்போது சுழற்சி ஒண்ணு வந்துச்சான். இவன் கேட்டானா, உங்களுக்கு நீந்த தெரியுமான்னு கேட்டான். தெரியாதுன்னு. வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களேன்னு நான். மாதிரி ஒரு திறமை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான்னா அது ஒரு சோதனை, அவ்வளவுதானே தவிர அதை கொண்டு இன்னும் எல்லாத்தையும் வெற்றித்தோங்கிற ஆணவம் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் மனிதன் நிலை தடுமாறி போய்விடுவான். அறிவை கொண்டும் திறமையை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதனைகளை ஏற்படுத்துவான். அதே போல கொள்கை வழி சோதனை. ஒரு மனிதன் நல்ல கெட்டிக்காரரா இருப்பார், அறிவாளியா இருப்பாரு, திடீர்னு தடுமாறி போயிருவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனை சீர்கெடுக்கக்கூடிய பலவிதமான கொள்கைகள் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த முஅ்தஸிலாக்கள் வந்துச்சு, ஹவாரிஜியாக்கள் வந்துச்சு, கத்ரியாக்கள் வந்துச்சு. எப்படிப்பட்ட நிலைகள் அவர்கள் எல்லாம், பெரிய இமாம்கள் எல்லாம் என்று போராடிய ஒரு நிலை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொள்கையாளர்கள் தான். அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அப்படி ஒரு சரியான நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காலகட்டத்தில் திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த கொள்கை வழி சோதனை, அதிலேயும் ஒரு மனிதன் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நஷ்டப்பட்டு. அறிவு என்பதும் திறமை என்பதும் ஒரு மனிதனுக்கு சோதனை. அதே போல அவனுடைய கொள்கை வழி சோதனை, அதே போல அதிகாரத்தின் வழி சோதனை. திடீர்னு ஒரு அதிகாரம் வந்திருக்குது, ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்குது, யாரும் கிடைக்காத ஒரு வித்தியாசமான பொறுப்பு வந்திருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாரம் ஒரு மனிதனை நிலை தடுமாறு செய்யும். அந்த நேரத்தில் நாம் நிலை தடுமாறிவிடக் கூடாது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் நிலை தடுமாறினான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய வெற்றி நாசமா போயிடும். அது மாதிரிதான் மனிதனை தடுமாற செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான் செல்வம், பணம். பணம் வந்துச்சுன்னா தலகால் புரியாம சில பேர் என்ன செய்யறது நடக்கிறது. பொருளாதாரம் இருக்கிறதே பல்வேறு நிலைகளிலே மனிதன் தன்னை கவனமாக நிலைப்படுத்திக் கொள்ளலன்னு சொன்னான். யார் இடத்துல எப்படி நடந்தோமோ அப்படி நடந்துக்கிறணும். பணம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அதுக்காக ஒரு ஆளுக்கு கூடும் குறையும், திடீர்னு நேரத்துல வரும், வராம இருக்கும், திடீர்னு நஷ்டம் வரும், லாபம் கூடுதலா வரும், அப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் நஷ்டப்பட்டு போய். குர்ஆன் ஷரீஃப் எச்சரிக்கிறது. நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நெருக்கத்தில் செல்வத்தினால் பல சோதனைகள் வரும். ஸல்லல்லாஹு சொன்னார், செல்வத்தினால திடீர் பணக்காரங்களாகுவாங்க.
கால்நடை மேய்த்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று கால செருப்பு கூட போடாம இருப்பாங்க, செல்லாம் சொன்னாங்க. ஆனா திடீர்னு பெரிய புத்தாவலுவனத்தில் குஞ்ஞான் பெரும் 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 கட்டடங்களை கட்டி வைத்திருப்பார்கள், பெரும் பெரும் பணக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். செல்வத்தினால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் செல்வத்தினாலே பல்வேறு சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் தீனை கடைபிடிப்பதற்கு ஒரு பெரும் சவால் ஏற்படும். செல்வம் நம்மை கெடுத்து விடுவதற்குண்டான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. உலகத்தில் அதற்கு வேறு யாரும் உதாரணம் தேவையில்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய ஒரு சஹாபியினுடைய வரலாறு தான் செய்தனா ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர், ஆனால் செல்வம் அவரை தீனை விட்டு தூரமாக்கியது என்று பார்க்கிறோம். وَمِنْهُمْ مَنْ عَاهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ لَنَصَدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ. எனக்கு செல்வம் மட்டும் இருந்துச்சுன்னா, பணம் மட்டும் இருந்துச்சுன்னா, தொட்டு கூடையில அரிஞ்சுனா நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொன்னார். பலம்மா ஆத்தாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் அள்ளி கொடுத்த நேரத்துல அவர் அதை விட்டெல்லாம் புறக்கணித்து முனாஃபிகீன்களின் கூட்டத்தில் சேர்ந்து விட்டார் என்று குர்ஆன் சொல்கிறார். அதனாலே ஒரு மனிதனை நிலையிடுமாற செய்யக்கூடிய காரியங்களிலே ஒரு மனிதனுடைய அறிவு ஆற்றல், அதே மாதிரி கொள்கை வழியான சோதனை, அதே போல ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அதிகாரம், அது மாதிரி அவனுடைய விஷயத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. மக்களை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய மக்களும் உங்களுக்கு ஒரு வகையில் சோதனை என்று சொல்கிறார். சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னைக்கு அரபுலகத்தை பார்க்கிறோம், உலகத்தினுடைய சில நாடுகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு கிடைத்துள்ள செல்வம் தான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகளை விட்டும் அவர்களை வெகு தூரம் செல்ல வைத்திருக்கிறது. செல்வத்தை கொண்டு விதமான சோதனை, அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செல்வம் பெரிய அளவிற்குண்டான செல்வம், பெரும் பெரும் முயற்சிகளை செய்யக்கூடிய வல்லரசு நாடுகளுக்கு கிடைக்காத செல்வம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில வளங்களின் காரணத்தினால் அதனால் கிடைத்த அந்த செல்வத்தினுடைய நிலைப்பாடு மார்க்கத்தை விட்டும் அவர்களை வெகு தூரம் செல்வதற்குண்டான சூழலை உருவாக்கி இருப்பதை பார்த்து. பணம் நல்லதா கெட்டதா? கெட்டதாங்க சொல்லுங்க. ரெண்டும். மக்காமாத்துல் ஹரீரின்னு ஒரு கிதாப் இருக்குது அரபியில, அதனுடைய கிதாப். அதுல அந்த பணத்தை பத்தி பாடுவார் ஒரு கவிதை பாடுவார். சுப்ஹானல்லாஹ், அப்படி உச்சத்துல பாடுவார். திருப்பி அவற்ற இன்னொரு கவிதை பாடுங்கன்னா அதை பத்தி படிப்பார், அவ்வளவு கேவலமா படிப்பார். பணம்ங்கிறது உச்சத்தின் உச்சம். பணம்ங்கிறது இருக்குது, ஒரு மனுஷனை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் பணம். உலகத்துல எந்த உயர்வு நடக்கணும்னாலும் பணத்தை கொண்டுதான் நடக்கணுங்க. அவர் சொல்லுவார், எந்த உயர்வு நடக்கின்றாலும் சரி அதுக்கு பின்னால பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பத்தி அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அல்லாஹுடைய அச்சம் மாத்திரம் எனக்கு இருக்குது, இல்லைன்னு சொன்னா அந்த குதிரத்துக்கு நேரா வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். அல்லாஹுடைய அச்சம் எனக்கு இருக்குது, அது மாத்திரம் இல்லைன்னு சொன்னால ஜல்லத்து குதிரத்துஹு, அந்த குதிரத்திற்கு, அந்த வல்லமைக்கு, அந்த சக்திக்கு நிகரா உலகத்துல எதுவும் இல்லை நான் சொல்லியிருப்பேங்கிற. அவன் பணத்தை பத்தி அவ்வளவு புகழ்ந்து பாடுற. கொஞ்சம் மாற்றி படிங்க சொல்றார், இது மாதிரி இரட்டை முகம் கொண்ட வேற எதுவும் இல்லை. பணத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? இதை போல இரட்டை முகம் கொண்ட வேற எதுவும் இல்லை. உலகத்தில் பேராசையை, கொலை கொள்ளையை, குற்றங்களை, பல்வேறு விதமான அநியாயங்களுக்கு இதுதான் காரணம். எந்தெந்த பணத்தை பத்தி அவ்வளவு இழிந்து படிப்பார். பணம் நல்லதா கெட்டதான்னா பயன்படுத்தக்கூடிய நபர்களை பொறுத்து தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை, வசதிகளை தீனின் நல்வழிகளில் ஒரு மனிதன் பயன்படுத்தினான் என்று சொன்னால் பெரும்பாக்கியம். அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை தந்தரடவே. நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹ், ரசூல் சொல்வார், நல்ல பொருளாதாரம், நல்ல செல்வம் நல்ல மனிதனுக்கு பாக்கியம் என்று சொன்னார். நல்ல பொருளாதாரமா இருந்து இவரு நல்ல மனிதரா இருந்தா பெரிய பாக்கியம் சொன்னார். அதனாலதான் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல், பொருளாதார நெருக்கடி ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னா பல முசீபத்துக்கு காரணமாயிடும், பல்வேறு முசீபத்துகளுக்கு இது காரணமாகிவிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை பார்த்த உடனே ஓதுன துஆக்கள் ஹதீஸ்ல வருது, அஊது பிரப்பில் பைத், இந்த பைத்துல்லாஹ்வுடைய இரட்சகனே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ மின் ضيق الصدر وعذاب القبر. யா அல்லாஹ், மன நெருக்கடி வந்துவிடக்கூடாது, கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், குஃப்ரை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா அது கொண்டு வரக்கூடிய முசீபத் அந்த அளவுக்கு வலியது என்ற காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார். இன்றைய உலகத்தை பொறுத்த வரையிலே
ஆடம்பர வாழ்க்கைக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆடம்பரமா இருக்கணும், பராடோபமா இருக்கணும், ஒரு நம்ம சொல்றாங்க இல்லையா, ஒரு கெத்தா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனம்ங்கிறது ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, இந்த ஓதப்பட்ட இந்த அருள் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் என்று சொன்னால், வல்லதீன் சம்பாதிக்கிறது பல நிலையில் இருக்குது, வருமானத்தை எப்படிலாம் உண்டாக்குறது அதனுடைய நிலையை பற்றி குர்ஆன் சொல்கிறது, செலவழிப்பதை பற்றி சொல்கிறது. இது அம்பகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துர் வகான பைன தாலிக கவாமா. நல்ல மனிதர்கள் யார் என்று சொன்னா, செலவு செய்தா இஸ்ராஃப் வீண்வரையும் செய்ய மாட்டான், அதுக்காண்டி கஞ்சத்தனமும் செய்ய மாட்டான். வீண்வரையும் கூடிருச்சுன்னு வைங்க, வீண்வரையும் ஆயிடுச்சுன்னா அல்லாஹ்வுடைய பாவத்தின் மீது உண்டான செலவு கூடி போயிடும். கஞ்சத்தனம் வந்துச்சுன்னா அல்லாஹ்வினால் அவனுக்கு இடப்பட்ட கட்டளை கூட செய்யாமல் விட்டு விடுவான். அதனால ரெண்டும் கூடாது, ரெண்டுக்கு மத்தியில் நடுத்தரமாக நடுநிலையா இருக்கணும்னு சொல்லி சமீபத்திலே மலேசியாவினுடைய ஒரு பெரிய பேரறிஞர் அவர் பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் பாதுகாப்பதற்குண்டான வழி என்னன்னு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, எந்த பொருளையும் தேவைன்னத வாங்க. இன்னைக்கு உள்ள நிலை அப்படியா இருக்குது, இன்னைக்கு உள்ள நிலை அப்படி இல்லை. கடைக்கு போறது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற, அப்படியே மொத்தமா கண்ணில் படுறது பூரா பார்த்துட்டு மொத்தமா வாங்கி 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 போடுறது. சில இடங்கள்ல சில வீடுகள்ல அங்கே வாங்கப்பட்ட சில பொருள்களை பிரிக்காமல் பார்சல் அப்படியே இருக்கக்கூடிய பல வீடுகள் இருக்கிறது. நமக்கு தேவைகளும் அதை வாங்குறதுங்கிறத விட்டுட்டு அங்கே இதெல்லாம் இருக்கிறது நல்லது மாதிரி தெரியுது, அது பூரா வாங்கி வாங்கி போடுறதுங்கிறது கூடியிருக்கு. அவர் சொல்லுகிறார், பொருளாதார ரீதியான நெருக்கடிகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பை பெற வேண்டுமானால் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்குங்க, எது தேவையோ அதை வாங்குங்க. அது மாதிரி வாங்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டா கூட அதுல 3 தரம் இருக்குது. ஆக உயர்ந்த தரம்னு ஒண்ணு இருக்குது, ஆக மட்டம்னு ஒண்ணு இருக்குது, நடுத்தரம்னு ஒண்ணு இருக்குது. நடுத்தரத்தை தேர்ந்தெடு. தேவையானாத்தான் வாங்கணும், வாங்குறதுலையும் நடுத்தரத்தை நீங்க தேர்ந்தெடுத்தால் யார் நடுநிலையாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ ஒருபோது மற்றவர்களுடைய படிப்பிற்கு ஆளாக மாட்டார். இருந்தா நவாப்சா, இல்லாத வகீர்சா, அந்த மாதிரி இருந்தா தர்பார செலவழிக்கிறது, இல்லட்டா அது கூட ஒண்ணும் இல்லாம இருக்கிறது. அப்படி எந்த நேரத்திலே ஒரு நடுநிலையான ஒரு செயல்பாட்டோடு ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் வாழ்க்கை மேம்பாடுடையதாக இருக்கும்போதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தை கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே நாம் சொன்னோம். பரக்கத்துங்கிறது எந்த பொருளாதாரத்துல என்ன, சுத்தமான ஹலாலான பொருளாதாரம். அது மாதிரி பொருளாதார நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டுமானால் குர்ஆன் சில வழிகளை சொல்கிறது. அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்துட்டே இருக்கணும். நமக்கு தந்த கிடைத்த பாக்கியத்துக்கும் முதல்ல சுக்ர் செய்யணும். பொருளாதாரமா நம்மளை விட எத்தனை வறுமை உள்ளவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டம் உள்ளவங்க இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட சிரமம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். வெளியிலே தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கக்கூடிய பல பேரை பார்க்கிறோம் நாம். அப்படி இருக்கு அல்லாஹ் அவங்களோட நம்மளை கண்ணியமா ஓரளவு வச்சிருக்கிறானுங்கிறதுக்காண்டி சுக்குர் செய்யக்கூடிய தன்மை வந்தால் அல்லாஹ் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வாழ்வின் பிற நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பான். சுக்குருடைய தன்மை இருந்தால் லயின் சக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க சுக்குர் செய்தீங்கன்னா அல்லாஹ் நியாமத்துகளை கூட்டி தருவதாக வாக்களிக்கிறான். இறலகுலக்கும், சுக்குர் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அல்லாஹுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் அல்லாஹு தஆலா அருள்முறையிலே சொல்கிறான். அது மாதிரி மானகசமாலின் சதகா, இருக்கிறதையோடவோ அதுல கொஞ்சமாவது சதகாவுடைய தன்மைங்கிறது கொஞ்சமாவது வேணும். ஏன்னா சதகாவுடைய தன்மை இருந்துச்சுன்னா அவருடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமே தவிர அது குறையாது. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், சதகாவுடைய தன்மை யாருக்கு இருக்குதோ அல்லாஹு தஆலா அந்த பொருளாதாரத்தை வளர்த்து கொடுப்பான், அதை மேம்பாடை செய்வான் என்று குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் நமக்கு விளங்கும் அறிவை தந்தருள்வானா, ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு விசாரமாக பரக்கத்தாக ஆக்கி தந்தருள்வானா. செலவழிப்பதிலேயும் நிதானத்தை, வீண் விரயமாகவோ கஞ்சத்தனமாகவோ இல்லாமல் நிதானமாக செலவழிக்கக்கூடிய உயர்ந்த பண்பையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானா. அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய எந்த பாக்கியமும் எந்த நிலையிலும் நம்மளை சருகை செய்து விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.